ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐமோனில் பண்ண செயின்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொடி ஐட்டம், சரிங்களா? இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் மின்மினி செயின் அப்படின்னு சொல்லுவோம். குண்டு செயின் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஒரு சில இடத்துல குண்டு செயின் அப்படின்னா தெரியும், ஒரு சில இடத்துல மின்மினி செயின் அப்படின்னா தெரியும், சரிங்களா? இது வந்து குண்டு செயின் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பவுன் சைஸ் உள்ளதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு நீளம் வந்து 30 இன்ச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முறுக்கு கொடி. இது வந்து முறுக்கு கொடின்னு சொல்கிறது இந்த ஐட்டம். இது வந்து இந்த வைக்கப்பில் பின்னல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். ப்ரீ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, முறுக்கு கொடி அப்படிம்பாங்க, வைக்கப்பில் கொடி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க வச்சிங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு நீளமுள்ள ஒரு முறுக்கு கொடின்னு வச்சிங்களேன். ரெண்டாவது பார்க்குறது அதுவும் முறுக்கு கொடி தான், பட் இது வந்து 24 இன்ச்சு உள்ளது. 24 இன்ச்சு உள்ள ஒரு முறுக்கு கொடி. மூணாவதாக நம்ம பார்க்குறது கோபி செயின் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பழைய மாடல் தான், பட் இன்னும் நிறைய போயிட்டுருக்கு. இது வந்து 24 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 செயின் வந்து இன்றைக்கி டெலிவரி. ஸோ இதுதான் உங்கள் பார்வைக்கு நான் வச்சுக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐமோனில் வந்து நம்ம செஞ்சது. குவாலிட்டியான கலர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். அந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஐமோன் செயின் கொடி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கவரிங்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப வந்து ஷைனிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் அந்த கவரிங்கை விட கொஞ்சம் டல் அடித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபினிஷிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு நம்ம செய்வோம் பார்த்திங்களா, அதே ஃபினிஷிங் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே கையில் நம்ம செய்கிறது தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாலர் ஏதாவது வேணும், இதுக்கு வந்து மாட்டிக்கிற மாதிரி டாலர் ஏதாவது வேணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல் இருக்குதுங்க. இதே மாதிரி இந்த வேல் மயில், ஓம் வேல் மயில் போட்ட மாதிரி இருக்குது. இந்த வஜ்ரவேல் வந்து அப்படிங்கிறது டாலர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து சில பேர் ஒரு ருத்ராட்சம் ஒன்று போட்டுக்குவாங்க, இல்லைன்னா கருங்காலியோ செங்காலியோ தேவதாருவோ ஏதாவது ஒன்று கீழே ஒரு டாலர் மாதிரி ஒரு சிகாமணி மாதிரி தொங்கருக்கு வச்சுக்குவாங்க. அப்படி இல்லை வேறு டாலர்ஸும் ஐமோனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பியூர் ஐமோன். சரி, இந்த ஐட்டம்லாம் வந்து மெருகு போட்டிருக்குதுங்க. கொடி செயின்லாம் மெருகு போட்டிருக்கு. ஸோ இந்த டாலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெருகு போடலை. ஏன்னா இது மெருகு வந்து யாராவது கேட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு போட்டு கொடுக்குறது ஒன்றுங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய டாலர். இந்த ஃபஸ்ட்டு 2 3மே வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய டாலர் தான். அடுத்தது நம்ம பார்க்குறது கால பைரவர். அடுத்த 2 டாலர் வந்து ஓம் டாலருங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேவலும் வந்து மயிலும் இருக்கிற மாதிரி ஓம் போட்டு சேவல் மயில் இருக்கிறதுங்க, சரிங்களா? மூணாவதாக நம்ம இதை வந்து இப்போ ரெண்டாவதாக பார்க்குறது வந்து 2 டாலருமே ஏழுமலையான் வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுடைய டாலர் தான். அது 2மே நம்ம பார்க்குறது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சமயபுரத்து மாரியம்மனுடைய இந்த டாலர் இருக்குங்க. அப்புறம் வச்சரவேல் பார்க்குறோம். ரெண்டாவது கிருஷ்ணர் வந்து புல்லாங்கல் ஊதுற மாதிரியான ஒரு டாலர் நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து சூலாயுதம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய இருக்குது. விநாயகர் பழைய மாடல் இருக்குதுங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து விநாயகருடைய வெற்றி சின்ன ஸ்வஸ்திக் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பண்ணசாமி, மகாலட்சுமி தாமரைப்பூவில் அமர்ந்துருக்கிற மாதிரி மகாலட்சுமி இருக்குதுங்க. நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது, சரிங்களா? இங்கே நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்ரீசக்கரம். இந்த டாலரும் இதுவும் 2மே ஸ்ரீசக்கரம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐமோனில் வந்து இருக்குது. இது லக்ஷ்மி நரசிம்மருடைய டாலர் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய டாலர் இருக்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமான். இது பழனிமலை முருகப்பெருமானுடைய டாலர். இது ஐயப்பன் டாலர். ஸோ டாலரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் நம்ம நிறைய வந்து இருக்குதுங்க. இதெல்லாம் மெருகு நீங்கள் வேணும்னா மட்டும்தான் மெருகு போட்டு கொடுப்போம். ஸோ செயின்ஸ் வந்து பெரும்பாலும் எல்லாம் மெருகு போட்டு தான் வரும். எனக்கு மெருகு வேண்டாங்க, மெருகு போடாமல் வேணும் அப்படின்னாலும் மெருகு போடாமல் கிடைக்கும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு செயினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாயிண்ட் வரும். இந்த ஜாயிண்ட்டை நம்ம மறைக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம மெருகு போட்டு தான் போட்டாகணும். அதனால தான் இந்த மெருகு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 இயர் அந்த மாதிரி தான் நிற்கும். ரொம்ப நாளுக்கு நிற்காது. இது ஐமோன்னா நாங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் மோதிரம் போட்டிருந்தோங்க, வளையல் போட்டிருந்தோம், ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படிம்பாங்க. அது விரலில் போடுறது, கையில் விரலில் மோதிரம் வளையல் காப்பு இதெல்லாம் எப்பவுமே வந்து அது மெருகே போடுறதில்ல. அதனால் எப்பவுமே பளிச்சுன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெருகு போடுற ஐட்டம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் 10,000 15,000 போட்டு வாங்கினாலும் ஒரு கண்டிஷன் 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படி தான், அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வராது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு இந்த ஏதாவது மாடல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் போட்டு விடுங்க, நாங்கள் மாடல் அனுப்புகிறோம். அதே மாதிரி முகப்பு வச்ச மாதிரி இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் நான் முகப்பு வச்ச மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன்.
எல்லாமே எங்களுடைய பட்டறையில் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணுறது தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன் இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுக்குறவங்க தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டறையில் நம்ம வந்து செஞ்சு தான் வாங்குறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி மோதிரம் இதெல்லாம் நான் உங்களுக்கு தனி வீடியோ நான் போடுறேங்க. இதெல்லாம் ஐம்பொனில் செஞ்சதெல்லாம் ஃபினிஷிங் ஆகலை, இதெல்லாம் அன்ஃபினிஷிங்கில் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் ஐம்பொன் பண்ணுறோம் அப்படிங்கிறது காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போடுறது. இந்த ஜிஆர் எழுத்து போட்டிருக்குது, இது எஸ்சி எழுத்து போட்டிருக்குது. இது வந்து தாமரைப்பூ போட்ட மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி விநாயகர் நிறைய இருக்குது. அதாவது டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நண்பர்களே, ஐம்பொன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எங்களது பெரிய ஷோரூம் கிடையாது, நாங்கள் வந்து பற்ற வச்சு செஞ்சு கொடுக்குறது தான். பெரிய ஷோரூம் வச்சுட்டு எங்ககிட்ட 15-50 செயின் இருக்குது, 100 செயின் இருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே நாங்கள் அதை வச்சுக்கிறதே இல்லை. அப்பப்போ செஞ்சு கொடுக்குறத விட்டு ஹோல்சேல் நிறைய வாங்குறாங்க, வாங்கி வைக்கிறோம், நம்மகிட்ட வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரீங்க. உங்களுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும், அது மட்டும் இல்லை எங்கள் வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த உதவி செஞ்ச உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.